ஹாய், எல்லாரோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? இன்றைக்கி வந்து டே 2 ஆஃப் நம்ம என்ன படித்தோம் குரூப் 4க்கு அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி வேக்கன்சி வந்து ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் படி இந்த அகாடமிக் இயரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6000 ரிட்டையர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு சேர்த்து ஒரு 11 to 12K வந்து கண்டிப்பாக வேக்கன்சி வரும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் தான். இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டை வச்சு தான் நான் இப்படி வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து வேக்கன்சி வந்து கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் படிங்க, எல்லோரும் ஜாப் எடுக்கலாம். அண்ட் நான் இன்றைக்கி வந்து பாலிட்டி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பாலிட்டியில் வந்து இந்த சதீஷ்குமார் அவங்க பப்ளிகேஷன் பிரகதீஸ்வரன் பப்ளிகேஷன் புக்கில் தான் வந்து நான் படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதில் வந்து நான் 3rd யூனிட் தான் படிச்சிருந்தேன். ரொம்ப வந்து ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து எப்போவுமே ஏன் ஃபஸ்ட்டு பாலிட்டி எடுத்து படிக்கிறேன்னா, மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி டாபிக் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப போயிட்டே இருக்கும். ரொம்ப நிறைய இருக்கும் படிக்கிறதுக்கு, கண்டென்ட் நிறைய இருக்கும். மார்னிங்கே வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் வரும். ஸோ பாலிட்டின்னு பார்த்திங்கன்னா வந்து கண்டென்ட் இருக்கும், ஆனால் வந்து அந்த அளவுக்கு வராது. இப்போ நீங்கள் ஐஎன்எம்லாம் படிச்சிங்கன்னா லைன் பை லைன் நீங்கள் வந்து அதிலெல்லாம் ஒரு டேட்டாஸ்லாம் இருக்கும். பட் வந்து பாலிட்டியில் அந்த அளவுக்கு இருக்காது, பட் இருக்கும் தான். ஆனால் வந்து அது எப்படின்னா வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் ஒரு யூனிட்ஸுமே. ஸோ அதனால தான் நான் வந்து எப்போவுமே வந்து மார்னிங்கே வந்து நமக்கு வந்து மூடு வந்து ரொம்ப அப்செட் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் வந்து டெய்லி வந்து பாலிட்டி படிக்கிறேன். உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒன்று இருக்கும்ல, இது படித்தா வந்து ஒரு ஃபேவரட் சப்ஜெக்டாக இருக்கும். சில பேருக்கு ஐஎன்எம் ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் வந்து அதை எடுத்து சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. எல்லாருமே இதை படிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 3rd யூனிட் படிச்சுட்டு அப்படியே வந்து அதுக்கு முன்னாடி படித்த அந்த 2nd யூனிட்டை வந்து ஃபுல்லாக பார்க்கல. ஜஸ்ட் அதில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து தற்கால தமிழ்நாடு வரலாறு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதையும் வந்து நான் ரொம்ப தேடி எதுடா ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து தான் வந்து என்ன பண்ணேன்னா, லாஸ்ட்டில் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு அதை வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கவே. ஓகே, தென் வந்து வள்ளலாரின் இயக்கம் இருந்தது. வள்ளலார் ஸ்டோரி எனக்கு ஆல்ரெடி தெரியும், பட் பிடிக்கும் கொஞ்சம். ஸோ வந்து ஓகே, அதை படிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக படிச்சுட்டேன் ஐஎன்எம்மில். எகெயின் வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நான் வந்து மேக்ஸ் வந்து எல்சிஎம் தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறேன். மேக்ஸில் வந்து எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா வந்து சும்மா யூடியூப் மட்டும் பார்த்துட்டு அதில் வந்து இது மாதிரி ஷார்ட்கட்ஸு இல்லைனா வந்து ஏதாவது ஒன்று பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதை மட்டுமே பார்த்து வேறு எதுவுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் எல்லோரும் பண்ணுற தப்பு. அதுவும் இல்லாமல் அவங்க யூடியூபர்ஸ் வந்து சால்வ் பண்ணுற சம் மட்டும் வரும்னு அதை மட்டும் பார்த்து எழுதி வச்சுட்டு அதை மட்டும் படிச்சுட்டு இருப்பாங்க. மேக்ஸில் வந்து அதுதான் நம்ம பண்ணக்கூடாத தப்பு. பிகாஸ் வந்து நம்ம எவ்வளோ சம் சால்வ் பண்ணுறோமோ அதுக்கு தக்க நமக்கு நல்லது. ஏன்னா வந்து எல்லா சம்முமே நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை சால்வ் பண்ணி பார்த்தா தான் புரியும். இப்போ யாராவது வந்து நமக்கு யூடியூபர்ஸில் சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு மாடல் சொல்லுவாங்க, ஆனால் அதுலேயே நமக்கு ஒரு 10 மாடல்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ எல்லோரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் நமக்கே வந்து தெரியும். யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்குற தப்பு கிடையாது. பட் நமக்கு டவுட் இருக்கும்போது பார்த்துட்டு எகைன் என்ன பண்ணணும்னா வந்து நம்ம தனியாக வந்து இருந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் நமக்கும் வந்து சம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி கேட்டாலும் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அவங்க சொல்கிற சம்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதே மாடலில் வரும்னு நம்ம எக்ஸாம் போயிருந்தோம்னா அங்கே போய் புதுசாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இப்போவே நீங்கள் வந்து நிறைய மாடல் சம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நானும் அப்படி தான் மேக்ஸ் வந்து ஆப்டிடியூடு புக்கும் இருக்குது, அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா சம் சால்வ் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் வந்து நமக்கு நெட்டில் வந்து அவ்வளோ சம்ஸ் வருது, அன்சால்வ்டு சம்ஸ். ஸோ அதையும் நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். அண்டு தமிழ் வந்து 10th இயல் 2 தான் நான் வந்து இன்றைக்கி படிச்சிருந்தேன். இவ்வளோ தான் நான் இன்றைக்கி படித்தேன். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணால் வந்து நான் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு டவுட்லேயே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக முடியும். 2 and 4 குரூப் 2 and 4 வந்து கண்டிப்பாக படிக்கிறவங்க கண்டிப்பாக உட்காந்து படிங்க. டெய்லி ஒரு 8 to 10 hours நீங்கள் உட்காந்து படித்தாவே போதும். கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ணலாம். ஸோ வந்து எந்த டவுட்டுமே இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஐயோ நான் படிச்சிருக்கலாமோ அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறது வந்து நீங்கள் தான். ஓகேங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே வந்து யூடியூப் சேனல்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்து அதை மட்டும் படித்தா போதும், அதில் இதுலேருந்து இந்த டாப்பிக்லேருந்து படித்தா இவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் மட்டும் கேட்டுருக்காதுங்க. புக்ஸ் வச்சு படியுங்க மெயினாக. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. லைன் பை லைன் படியுங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் இன்றைக்கி நான் வந்து இதெல்லாம் தான் வந்து படிச்சிருந்தேன். நீங்களும் என் கூட சேர்ந்து படிக்கிறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். என்கிட்ட டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, நான் அதை சென்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து என் கூட சேர்ந்து படிங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் மோர் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.